சாணியர்னா முழசம் இருக்குது. வர வர பூதலோகம் போவோங்கிறத விட பூலோகத்துல உயிர் மிஞ்சுமாங்கிற சந்தேகம் வந்துருச்சு. ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? இந்த நீர் தவத்துல ஜெயிச்சதுனால மட்டும் லீ பெரியவன் ஆயிடுவானா? 5 தவத்துல ஒரு தவம் கேட்டாலும் மத்த 4 தவத்தோட பயனெல்லாம் அவனை விட்டு போயிடும்னு மாமா சொன்னது கேட்கலையா இல்ல நம்பலையா? அதெல்லாம் சரிமா, தடுக்க முடியுமா ராணி? ஏன் தடுக்க முடியாது? நிச்சயம் நம்மளால தடுக்க முடியும். ஒரு தவத்துல தோத்துட்டா வாழ்க்கைய முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இன்னும் நமக்கு 4 வாய்ப்பு இருக்கு. முதல்ல 5 வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப 4ன்னு சொல்றீங்க. இனிமே 3, 2, 1ன்னு சொல்லுவீங்களா? என்னங்க நீங்க? ஓஹோ, அப்போ அந்த 5 தவங்களையுமே தடுக்க முடியாது எங்களால அப்படிங்கிற முடிவுக்கு இப்பவே நீ வந்துட்டியா? அதுக்கு இல்லங்க, இப்படி எல்லா விஷயத்திலையும் நம்பிக்கை இல்லாம பேசுற உங்களை வச்சுக்கிட்டு ஆலோசனை பண்றதுல அர்த்தமே இல்லை. நாங்க நம்பிக்கை இல்லாம பேசல மாமா, ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகப்படுறதுக்கும் நம்பிக்கை இல்லாம பேசுறதுக்கும் அதிக வித்தியாசம் இல்லையே பூதராணி. எப்போ ஒரு விஷயத்த சொல்லி உன்னால முடியும் போ அப்படின்னு உன் புருஷன்கிட்ட சொல்லி பாரு, அவன் தெம்பா போய் அந்த விஷயத்த முடிச்சிட்டு வருவான். அது விட்டுட்டு என்னங்க இப்படி தத்திமா இருக்கீங்க? உங்களால வீட்டை விட்டு போய் ஒரு காரியத்தை முடிச்சிட்டு வர முடியுமான்னு கேட்டு பாரு. பொண்டாட்டிக்கே தெரியுது நம்ம தத்தி தான்னு, அவன் என்ன பொய்யா சொல்ல போறா? நாம உண்மையிலே தத்தி தான் முடிவு பண்ணிட்டு ஒரு மூலையில முடங்கி கிடக்க போறோம் இல்லையாடா ஜிலா? ஆமாப்பா, நீங்க சொல்றது நியாயம்தான். நம்ம எதை செஞ்சாலும் முதல்ல வீட்டுல ஆதரவு வேணும். எதுக்கு இப்ப வெட்டியா பேசிக்கிட்டு? லீ விஷயத்துல அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அத பேசுறதுக்குள்ள தானே இவங்களுக்கு நம்ம மேல முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதான் 1008 சந்தேகம். இனிமே நீங்க நிறைய பேசுங்க, நாங்க யாரும் வாயை திறக்கவே மாட்டோம். வாயே திறக்காதவங்களை வச்சுக்கிட்டு நாங்க ஏன் பேசணும்? இந்த சோபா கிட்டையும் செவத்துக்கிட்டையும் பேசி பார்க்கலாமே. அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க, இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, நாங்க எப்படி தாங்க சொல்றது? நல்லதை சொன்னாலும் கெட்டதை சொன்னாலும் அதுக்கு விமர்சனம் வேண்டும். தாத்தா வேண்டாம் விடுங்க. பாட்டி, நீர் தவத்துல நாங்க தோத்து போன கோவத்துலதான் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறாரு. அப்படி தோக்க போய் தான் இவங்க நம்ம திறமை மேல சந்தேகப்படுறாங்க. ஹாய், ஒட்டன் வந்தாச்சு. வா ஒற்றினி, ஏதாவது முக்கிய தகவல் கொண்டு வந்திருக்கிறாயா? ஆம் இளவரசே. என்ன தகவல்? அந்த லீ அடுத்து நிலத்துவம் இருக்க போகிறான் பேரரசே. அப்படியா? எப்போது? நாளை சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் அண்ணா. மூசா, இந்த தவத்தையாவது நம்ம தடுத்தே தீர வேண்டும். கண்டிப்பா தடுக்கிறோம். விட்டாச்சு, இவங்க வீட்டுக்கு போகாம இன்னும் கிளாஸ் ரூம்குள்ளே உட்கார்ந்துருக்காங்க. சம்திங் ராங். இவங்கள வாட்ச் பண்ணணும். கௌரி, அங்க பாரு, குண்டன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான். ஏய், அவன் என்ன செய்யறான்னு பாக்குறதுதான் நம்ம வேலையா? பாக்கட்டுமே. கௌதம், நீங்களா வீட்டுக்கு போலியா? இல்ல, கௌரியை பிக்கப் பண்ண கார் வரும், அவளை ஏத்தி விட்டு போயிடலாமேன்னு இருக்கோம். சரி, நான் கிளம்புறேன். டேய் கௌதம், ஏன்டா இத அவகிட்ட சொல்ற? ப்ளீஸ் டா, நான் சொல்றது கேளு. போற வழியில உன்னையும் சந்தியாவையும் நான் டிராப் பண்ணிட்டு போறேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத, கார் வரட்டும், போலாம். முனியம்மா, கொஞ்சம் நில்லு. டேய், என் பேர் முனியம்மா இல்ல, ரோஜா. ஏதோ ஒண்ணு. அந்த கௌதம் கௌரி சந்தியா 3 பேர் ஏன் உட்கார்ந்து இருக்காங்க? கௌரிய கூட்டு போவ கார் வருமா, அதனாலதான் இருக்காங்க. ஓ, பிச்சுக்காரிக்கு வந்த வாழ்வ பத்தியாடா, கார்ல போறாளாம். சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். கார்ல நீதான் போவியா? அதே கார்ல நானும் வருவேன்டி. உன் வீட்டுக்கு வந்து உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. டே குமார், ஒரு நிமிஷம் நில்லு. என் வீட்டு வழியே தானே நீ போவ? ஆமா. இப்ப என்னால வர முடியாது. இந்த பேக் எடுத்துட்டு போய் எங்க மம்மி கிட்ட கொடுத்துரு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லு. போடா, போ போ. உனக்கு முன்னாடி நான் போய் காட்டை ஏறிக்க வேண்டி.
கார் வந்துருச்சு, போலாமா? போலாம் அங்கிள். போற வழியில கௌதமியும் சந்தியாவையும் அவங்க வீட்ல டிராப் பண்ணிட்டு போலாம். நீங்களே சொல்லிட்டீங்க, டிராப் பண்ணிட்டா போச்சு, வாங்க போலாம். உட்காருங்கம்மா. பாப்பா, பேக்கை கொடுங்க, நான் கொண்டு வரேன். ஹலோ அங்கிள், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். பின்ன எதுக்காக அங்கிள் இந்த பில்டப்? நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஓகேவா? அப்பா, வீடு வந்துருச்சு. இனிமே நம்ம வில்லன் விலை காட்டிட வேண்டியதுதான். ஐயோ, டிரைவர் வந்துட்டாரியா? டிரைவர் போயிட்டாரு, இறங்கிட வேண்டியதுதான். அம்மாடியோ, பெத்த பங்களா. இவ்வளவு நாள் கௌரி இங்கதான் டேரா போட்டிருக்காளா? 4 கிரவுண்ட் வீடே 4-5 கோடி தேரும் போல இருக்கு. அப்போ பேக்ரவுண்ட் சொத்து பெத்த அமௌண்ட் தேரும். பாவம் கௌரி, அனுபவிக்க மச்சம் இல்ல. சரி, நாம இதுல எப்படிலாம் சுருட்ட முடியும்னு உள்ள போய் பாப்போம். ஆள்ல ஒரு கட்சிக்கு மாநாடே நடத்தலாம் போல இருக்கே. நான் மட்டும் கௌரியத்துல இருந்திருந்தா அவ்வளவுதான். ஆனா இல்லையே. இவன் எப்படிங்க? ஏய் பாலு. ஹாய் கௌரி. மண்ணா கட்டி, நான் கௌரி இல்லடா கீதா. உலகமே ஒரு நாடகம் எடுப்பா. ஐயோ, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? தத்துவம் பேசுற இடமா இது? ஆமா, இதுக்காக தனியா ஸ்டேஜ் போட்டு பேசுவாங்களாக்கும். டைம் கிடைக்கும் போது 4-5 பஞ்ச்ல கூட வேண்டியதுதான். டேய் பாலு, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இங்க பாரு கௌரி, வாழ்க்கை நடு ஒரு வட்டமா? இல்ல இல்ல, அப்படி சொன்னா அது காப்பிரைட் ப்ராப்ளம் ஆயிடுமே. இப்போ நீ இங்க இருந்தாலும் எனக்கு அதை விட ப்ராப்ளம் ஆயிடும். முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. வாட் கௌரி, வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் பாலு, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. என்ன வார்த்தைக்கு வார்த்தை பாலு பாலுன்னு பாசமா புலியிட? வழக்கமா அண்டா குண்டா தானே சொல்லுவ. இப்ப என்னால அப்படி சொல்ல முடியாது பாலு, இது உன்னோட நேரமாச்சே. புரியுது இல்ல? புரியுதுப்பா. இப்ப நீ இங்க இருந்து கிளம்பு. கிளம்பலாம். முதல்ல போய் கூலா ஒரு டம்ளர் ஜூஸ் கொண்டு வா. என் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கேடா. எனக்கு ஒரு டைம் கிடைக்கும், அப்போ உன்னை வச்சுக்கிறேன். ஹலோ, வாசப்படிய அடிக்கடி மெதிச்சிட்டு இருந்தா படிக்க கோவம் வந்து ஒரு நாள் நம்ம காலை தட்டி விட்டுரும். படிக்க அப்படின்னா இந்த பாலுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த வீட்டோட அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சா போதுமா? போதாது, இந்த வீட்டோட போன் நம்பரையும் தெரிஞ்சுக்க. ஹலோ, யார் பேசுறது? நீங்க தான் பேசுறீங்க. கோபப்படாதீங்க டாட், நான் தான் பாலு பேசுறேன். ஏய் பாலு, நீயா? எங்கடா இருக்க? எங்க இருந்து பேசுற? எந்த போன் நம்பர் இது? ஏதாவது ப்ராப்ளமா? எல்லா கேள்விக்கும்
நான் நேர்ல வந்து பதில் சொல்றேன். இப்போ வந்திருக்கிற நம்பரை செல்ல சேவ் பண்ணி வைங்க. மாதவின்னு பேர் போட்டு வைங்க. ஓகேடா, see you, bye. இந்த பாலு சீக்கிரமா குடிச்சிட்டு இங்க இருந்து வெளியே போயிடு. விருந்தாளிக்கு மரியாதை முக்கியம். சரிங்க சார், முதல்ல ஜூஸ குடிச்சிட்டு கிளம்புங்க. கீதா, யாருமா இது? வணக்கம் ஆண்டி, நான் பாலு. ஆமாப்பா, சி ஆமாமா, இவன் பாலு. நல்ல வேலை, என் பெரிய மாதிரி சொல்லுவோன்னு பயந்துட்டேன். சரி நீ குடி. அம்மா, இவ என்னோட கிளாஸ்மேட். நம்ம வீட்டை தாண்டி தான் இவங்க வீட்டுக்கு போனோம். அதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போனோம். என்ன இது நீங்க சொல்லணுமா? வீடு தெரிஞ்சிச்சுல, இனி அடிக்கடி கண்டிப்பா வருவேன். பாய் ஆண்டி. பாய் ஜி. ஜியா அப்படின்னா? ஜி ஃபார் கீதா சொல்ல வந்த ஆண்டி. பாய் ஆண்டி. பாய் பாய். நீ வாடா, நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். குண்ட ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான். நாம இங்க இருக்கிற வரைக்கும் அவ இங்க வராத மாதிரி ஏதாவது பண்ணணும். தாத்தா, நீர்த்தவத்துல நம்ம பக்கம் நடந்த தப்பு நிலத்தவத்திலையும் நடக்க கூடாது தாத்தா. நீர்த்தவத்துல அப்படி என்ன தப்பு நடந்துச்சு? லீயோட எடுப்பிடி மங்கிய நாம கடற்கரை எடுத்துக்கவே இல்லை தாத்தா. ஆமால, லீயின் குறுக்கு புத்தி அவனுக்கு உண்டு. நம்மள பார்த்த உடனே அவன் பயந்து ஓடினான். அதுக்கு பிறகுதான் மழையே வந்தது. ஆக அவன் ஓடி போய் ஏதோ விஷமத்தனை பண்ணியிருக்கான். அவனை விடக்கூடாது தாத்தா. ஆமா, இந்த தடவை மங்கிய முதல்ல செயலிழக்க செய்யணும். அவனை செயலிழக்க செய்யறோம், லீயோட தவத்தை முறியடிக்கிறோம். அப்பா, என்ன டிராவலிங், என்ன டிராவலிங். சூப்பர் ஃபாஸ்ட் குருவே. நம்ம எதிரி ஏறி மிதிக்க காத்துக்கிட்டு இருக்கும் போது நாம எல்லா விஷயத்திலும் ஃபாஸ்டா தாண்டா இருக்கணும் மங்கி. சரியா சொன்னீங்க குருவே. சொல்றது மட்டும் இல்லடா, நான் செய்யறது சரியா தான் செய்யறேன். இப்போ நான் பூமியை பிளந்து உள்ளே போய் நிலபூதத்தை அடக்க நான் நிலத்தவம் மேற்கொள்ள போறேன். செய்யுங்க செய்யுங்க. நீங்க தவத்தை முடிக்கிறதுக்குள்ள எவனாவது போர் போட்டு உங்க தலையில பைப்பை இறக்காம நான் பாத்துக்கிறேன். அது உன்னால் எப்படிடா முடியும்? வெறும் கையில முனம் போட முடியுமா? என்ன செய்யறது? என்னால வர்றவன வாயால பேசித்தானே குழப்ப முடியும். சரி, அலாவுதீனும் மூசாவும் வந்தால் என் பாடு திண்டாட்டம் தான். கவலைப்படாதடா மங்கி, நான் இப்போ உனக்கு 2 மந்திர பொருள்களை தரேன். தாங்க தாங்க. குருவே, எலும்பு துண்டு மாதிரி இருக்குது. இத வச்சிட்டு என்ன பண்றது? சூப்பு கூட வைக்க முடியாதே. முட்டாள், இது மந்திர எலும்புகள். இத வச்சு நீ என்ன வேணுமானாலும் பண்ணலாம். ஓஹோ. நீ என்ன நினைச்சு இத உயர்த்தி பிடிச்சு ஜுமான்ஜி அமான்ஜி பக் பக்னு 2 தடவை சொன்னா போதும். நீ என்ன நினைச்சாலும் நடக்கும். அப்படியா? ஜுமான்ஜி அமான்ஜி பக் பக் இதானே? கொடுங்க, நான் அசத்திடுறேன். பாத்துடா மங்கி, மந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிடாத. பண்ண மாட்டேன் குருவே. நீங்க போய் தைரியமா தவம் பண்ணுங்க. ஜாகிரதை. சுய் முய் சுய்மா சுய் முய் கொய்மா.